ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுடைய ஆர்கே எலக்ட்ரானிக்ஸ் ஆர்கே பேசுகிறேன். ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு ஆட்டோவுக்கு பேசஞ்சர் ஆட்டோவுக்கு வந்துட்டு சப்வூஃபர் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு சப்வூஃபர் செட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு சப்வூஃபர் செட்டு செய்கிறேன்னா பேஸு எவ்வளோலாம் நல்லா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர் போட்டு அந்த செட்டு செய்கிறவங்கள்ட்டையும் சரி கடங்கால்ட்டையும் சேர்ப்பேன். இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா, அப்படி நல்லா இருக்கா, அப்படி நல்லா இருக்கான்னு. ஏன்னா நம்ம வாங்கி ஒன்று ஏற்கனவே நிறையா பண்ணி கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இப்போ புதுசாக ஸ்பீக்கர் வாங்கி பண்ணிகிட்டு இருக்கிற மெக்கானிக் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் வந்துட்டு இது ஓடி நல்லா இருக்குன்னு தெரிஞ்ச கஸ்டமர் இருப்பாங்க. அதனால் என்னென்னா, அவங்கள்ட்டேருந்து நம்ம ஒரு ஃபீட்பேக்கப் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சப்வூஃபர் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ நேற்று வந்துட்டு நான் பேசஞ்சர் ஆட்டோவுக்கு ஒரு செட்டு ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தேன், லெஃப்ட் அண்ட் ரைட்டு சப்வூஃபரோட. அப்போ வந்துட்டு என்னென்னா, மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற சப்வூஃபர் பார்த்திங்கன்னா டைனடிக்கு, அட்டோஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்கன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 440 வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே மோஸ்ட்லி 8 இன்ச்சு சப்வூஃபர் போட்டு 8 இன்ச்சு பாக்ஸ் வச்சு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நான் எப்பயுமே வந்து லோக்கலில், இப்போ எங்கள் லோக்கலில் சரௌண்டிங்கில் இருக்கிற ஆடோவில் நம்ம தான் செட்டு நிறையா போட்டு கொடுத்துருக்கோம். அவங்கள்ட்டேருந்து ஃபீட்பேக் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த வண்டி கிராஸ் ஆகும்போதும் அந்த வண்டி ஓடும் போதும் எனக்கே சவுண்டு கேட்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கு நம்ம வந்து என்னென்னா, மோஸ்ட்லி வந்து 4440 ஐசி வந்து 10 இன்ச்சு சப்வூஃபர் வரையுமே நல்லா ஓடும். அதனால் 10 இன்ச்சு சப்வூஃபர் தான் இன்ன வரையும் நான் போட்டு கொடுத்துட்ருக்கேன். 8 இன்ச்சு வாங்கி ஒரு தடவை பண்ணி எனக்கு அது வந்து சரியான முறையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, திருப்தியாகவே இல்லை. அது வாங்கி இன்னும் அப்படி தான் இருக்குது, ஒரு 2-3 வருஷம் ஆகுது. ஜிப்புன்னு ஒரு கம்பெனின்னு நினைக்கிறேன். அதனால் என்னென்னா, மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஒரு சப்வூஃபர் செட்டு போடுறீங்க அப்படின்னா 4440 லெஃப்ட் ரைட் போட்டுட்டு 4440 சிங்கிள் மோனோ ஐசி வாங்கி சப்வூஃபர் போர்டு வாங்கி சப்வூஃபர் போடுங்க. நேற்று வந்துட்டு நான் வந்து புதுசாக ஒரு கம்பெனி வந்து வாங்கினேன். இந்த கம்பெனி ஆல்ரெடி ரன்னிங்கில் தான் இருக்குது. ஆனால் நம்ம கடைக்கு நான் இது ஃபஸ்ட்டு டைமாக இது வாங்கினேன். இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா MAGNETZ அப்படிங்கிற கம்பெனி தான். இது வந்து 3600 வாட்ஸு 10 இன்ச்சு மேக்ஸிமம் பவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வாங்கி நம்ம ஃபிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் யோசனையாக தான் இருந்தது, நல்லா இருக்குமா என்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலுமே வாங்கி ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பாக்ஸில் என்றைக்குமே ஒரு சப்வூஃபர் வாங்கும்போது அங்கே வந்துட்டு செக் பண்ணி காமிக்கிறாங்க அப்படின்னா, அந்த செக் பண்ணும்போது அது பாக்ஸில் வைக்காத வரையும் நமக்கு அந்தளவுக்கு சவுண்ட் எஃபெக்ட் இருக்காது. அதனால் ஒரு சப்வூஃபர் பொறுத்தவரையிலையும் நமக்கு சவுண்ட் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா ப்ராப்பரான உள்ள அந்த பாக்ஸில் வச்சு நம்ம வந்து நல்லா அடைச்சி வச்சு யூஸ் பண்ணும்போது தான் சூப்பரான ஒரு வால்யூம் கிடைக்கும். நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அதை காமிக்கிறேன் பாருங்கள். 2 பாக்ஸு நம்ம வந்து இதில் போட்டிருக்கோம். ஒன்று வந்து ரவுண்டு பாக்ஸு, by USB drive. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா டைனடிக் கம்பெனியில் போட்டுருக்கோம். இது வந்து நான் சொன்ன அந்த கம்பெனி பாருங்கள். ஸோ அந்த சப்வூஃபர் வந்து நான் வாங்கி போட்டுட்டேன், ஃபிட் பண்ணிட்டேன் பாக்ஸில். பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்றைக்குமே வந்து தேர்ந்தெடுக்கிற முறைகள் இருக்கணும். நீங்கள் வந்து இந்த உருளையாக உள்ள பாக்ஸ் எடுத்திங்கன்னா அது காரு ஆட்டோவில் வைக்கிற மாதிரி உள்ள சீட்டிங் கிடச்சிதுன்னா அதை வாங்கிக்கலாம். இல்லாட்டி போனால் என்ன கேட்டால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த பாக்ஸ் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த பாக்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது. இது வந்து ஃபுல் MDF ப்ளைவுட் உள்ளது. இது வந்து சவுண்டு சும்மா சூப்பராக ஆட்டோவுக்கு மற்றதுக்கெலாம் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருந்ததுன்னா நல்லா அடி கிளின்னு கிளிக்கும், பயங்கரமாக இருக்குது சவுண்டு. ஸோ அதனால் என்னென்னா, இப்போ இந்த கம்பெனி சப்வூஃபர் நீங்கள் வந்து ஒரு 8 இன்ச்சு 4440 ஐசிக்கு வாங்கி போட்டு ரெடி பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக ரெடி பண்ணலாம். நல்லாவே சூப்பரான எஃபெக்ட் இருக்குது. இந்த கம்பெனி உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். வாங்கி போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த கம்பெனி வாங்கி நீங்கள் ஃபிட் பண்ணி நல்ல ஒரு சப்வூஃபர் கொடுத்து கஸ்டமர்கிட்ட வந்து நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த சேனலில் உங்களுக்கு என்ன பாக்ஸு, என்ன ஸ்பீக்கரு, என்ன செட்டு நல்லா இருக்குங்கிறத என்னுடைய அனுபவத்தின் வாயிலாக நான் உங்களுக்கு போடுறேன். டெய்லியுமே ஒரு செட்டு செய்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு மெக்கானிக் கடையாக வச்சுக்கிறவங்களா இருக்கட்டும், என்னென்ன புதுமை வருதோ அதெல்லாம் அப்டேட் பண்ணி நீங்கள் செய்யுங்க. மேலும் கடை வைத்திருக்கும் அனைவரும், எலக்ட்ரானிக் ஷாப்பு கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களும் செஞ்சு கொடுத்துருக்கணும், எல்லோரும் மேலும் மேலும் வளர வேண்டும். எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாம் நிறையா சம்பாதிக்கணும். அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு லைஃப்பில் கடையை ஒரு டார்கெட் வச்சிங்க.
அதை நோக்கி பயணம் பண்ணி மேலே மேலே வளர்க்குறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நீங்கள் செய்யணும். ஸோ எல்லாருமே எலக்ட்ரானிக்ஸில் உள்ளவங்க எல்லாமே நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் தான், ஒரே ஃபேமிலி தான். கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் கடை வச்சுருக்கவங்களும் யாரும் யாரை பற்றியும் குறை சொல்லாதீங்க. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச வீடியோ ஆடியோ போடுறாங்க. அதில் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம எடுத்துக்கலாமோ தவிர அதில் அது சரியில்லை இது சரியில்லை இதை நான் பண்ணியிருக்கேன் எனக்கு இவ்வளோ தெரியும் அவ்வளோ தெரியுங்கிற விஷயம் யாருமே தயவுசெய்து யாருக்கும் கமெண்டில் நீங்கள் மற்றவங்களுக்கும் பண்ணாதீங்க, யாருக்கும் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு திறமையில் ஒரு தொழிலில் பெரிய ஒரு லெவலில் உள்ளவங்க இருக்கிறவங்க தான். அந்தந்த இதில் அவங்கவுங்க திறமை வெளிப்படும் போது தான் தெரியும். ஸோ என்னென்னா அவங்கவுங்க வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்து தெரிஞ்ச ஐடியாக்களை கொடுங்க, தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் கேட்டுக்கிட்டு அதை ஃபார்வர்ட் பண்ணிக்கங்க. அதனால் மேலும் எல்லாருமே வந்து ஒரு டார்கெட்டை நோக்கி போங்க. நானும் இப்போ வந்து சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8வது படிக்கிறதுலேருந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் மேலே ஆர்வத்தினால தான் நான் இது உள்ளார வந்தேன். ஸோ படித்ததும் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஐடிஐ தான், டிப்ளமோ அப்புறம் முடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ் ஒன்று படித்தேன். அப்புறம் ஒரு கடையில் ஒன்று வேலை பார்த்தேன். வேலை பார்த்து அதுக்கப்புறம் நான் ஒரு கடை இன்றைக்கி ஒரு 7-8 வருஷமாக வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் வந்து எனக்கு ஒரு 18 வருட அனுபவங்கள் இருக்குது. அதை வச்சு தான் இன்றைக்கி அப்படியே படிப்படியாக, ஏன்னா 18 வருடம் அனுபவங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 18 வருஷத்துலேயும் நான் கேசட்டு போடுற காலத்தில் ரேடியோ காலத்தில் எஃப்எம் செட் பண்ணி கொடுக்கறதுலேருந்து இருந்துகிட்ருக்கேன். எஃப்எம் ஒன்று செட் பண்ணி கொடுக்குறது தான் நம்ம கடையில் நிறைய வேலையாக இருக்கும். அதுக்கு அந்த கெய்னர் உள்ள எஃப்எம் போர்டு வாங்கிட்டு வந்து செட் பண்ணி கொடுத்து எஃப்எம் எடுக்க வைக்கிறது, அதுக்கு ஆண்டனா தனியாக வாங்குறது, அதெல்லாம் ஒரு காலம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேசட்டு போடுறதுல இந்த ஹெட்டு பிஞ்ச் ரோலு மோட்ரு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து செட் பண்ணி இன்னும் கூட என்கிட்ட இருக்குது. அதெல்லாம் வந்து செஞ்சது போனதெல்லாம் ஒரு காலம். இது மாதிரி அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஹோம் தியேட்ரு, அதுக்கப்புறம் ப்ளூடூத்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கலு, டிஜிட்டலு, ஆப்டோமஸ் இப்படின்னு சொல்லி படிப்படியாக வளர்ந்து போயிட்டுருக்கோம். நம்ம ஊரில் என்ன டெக்னாலஜி இருக்கோ, நம்ம ஊரில் என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். நமக்கு ஆப்டிக்கல் தெரிஞ்சது இல்லை, நம்ம வந்து அக்ராலிக் போடுறோம் இல்லை ரிமோட் கிட் போடுறோம் அப்படின்னா நம்ம ஊரில் அதனுடைய மார்க்கெட்டிங் இல்லைன்னா அது வேஸ்ட்டு தான். இப்போ என்னுடைய கடையிலையும் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து அக்ராலிக் உள்ள ஷீட்டு பார்த்திங்கன்னா இது வாங்கி வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட இங்கே வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்கும். இது இன்ன வரையும் எனக்கு ஆர்டர் வரல. ஏன்னு கேட்டால் இதை விட லோ பட்ஜெட்டில் தான் எனக்கு ஆர்டர் வருது. இது நான் ஏற்கனவே ஒருத்தருக்கு போட்டு கொடுத்துருக்கேன். ஸ்பீக்கரு செட்டு எல்லாம் சேர்த்து 24,000 ரூபாய்க்கு நம்ம கடையிலேருந்து செட்டு செஞ்சு கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ இது வந்துட்டு பார்க்குறவங்க எல்லாருமே என்னென்னா பார்க்குறாங்களே தவிர ஆர்டர் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா அதனுடைய காஸ்ட் ஆஃப் வியூ வந்து அதிகம். இப்போ அது அக்ராலிக் ஷீட்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1000 ரூபா பக்கம் வருது. கேபின் ஒரு 1000 ரூபா, ஒரு அடக்கமே அந்த ஃபுல் செட்டுக்கு வந்து லைட்டு கிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 2000 ரூபா ரேஞ்சுக்கு 2500 ரேஞ்சுக்கு அது வந்துடுது. அதுக்கப்புறம் தான் உள்ளார இருக்கக்கூடிய செட்டு போர்டு சூஸ் பண்ணுவோம், ஃபெட்டில் உள்ளது, அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் இதெல்லாம் பார்த்தோன்னா செட்டு 9000 ரூபா 9500 ரூபா வந்துடும். அந்த ரேஞ்சில் இங்கே இருக்கக்கூடிய இந்த எங்கள் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டமாக இருக்கட்டும், நான் வச்சுருக்கிற கடை ஏரியாவில் உள்ள வில்லேஜாக இருக்கட்டும், அந்தளவுக்கு யாரும் ஸ்பெண்ட் பண்ணுறது. யாரோ ஒருத்தர் யூடியூப் மூலிமா இப்போ சிங்கப்பூர் போயிட்டு வந்தவர் நம்ம கடையில் அந்த செட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தார். 24,000 22,000 பட்ஜெட் செஞ்சு கொடுத்து இப்போ ஒரு 2 வருஷம் அவன் ஓடிட்டுருக்கு. அதுபோல் எப்போயாவது டைம் தான் ஆர்டர் வரும். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்டு. கடை வச்சுருக்கிறவங்க எல்லாருமே என்னன்னா நமக்கு மார்க்கெட்டு என்ன இருக்குது, நமக்கு எவ்வளோக்கு போகும், மற்ற கடையில் விட நம்ம கம்மியாக ஆம்ப்ளிஃபையர் போட்டு நம்ம சேல்ஸ் பண்ணாமல் அப்படின்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. ஆம்ப்ளிஃபையருங்கிறது பொதுவாக எலக்ட்ரானிக்ஸ் கடையில் எல்லாருமே 200 ரூபா 300 ரூபா அப்படிங்கிற வித்தியாசத்தில் போட்டு கொடுங்க. அது நல்லதாக போட்டு கொடுங்க. ஒருத்தர் டாமினேட் பண்ணி நம்ம போட்டு கொடுத்து அது மூலிமா நம்ம ரீச் ஆகணும், அது மூலிமா நிறைய செட்டு சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா எல்லாருமே அந்த ஃபீல்டுக்கு கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. இடத்துக்கு தகுந்தாப்புல வேறுபாடு ஆகும். இப்போ திருச்சியிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கினா அங்கே சிங்காரத்தோப்பில் கடை வச்சுருக்காங்கன்னா அவங்களால அதிக சேல்ஸ் பண்ண முடியாது, அதிக லாபம் வைக்க முடியாது. இப்போ நாங்கள் வந்துட்டு என்னென்னா சிட்டி விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கோம், நாங்கள் சொல்கிறது தான் இங்கே ரேட்டு. அதே போல் என்னென்னா ஒரு பீஸுக்கு 100 ரூபா 150 ரூபா நாங்கள் வச்சு சேல் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நான் இங்கேருந்து சிட்டிக்கு போய் வாங்கிட்டு வரேன்னா குறைஞ்சபட்சம் எனக்கு பெட்ரோல் செலவு 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரையும் ஆகும். அப்புறம் லாபம் ஒரு 100 ரூபா நம்ம வைக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டோன்னா நமக்கு கிடைக்கிறது ஒரு 100 ரூபா இல்லை 80 ரூபா 50 ரூபா தான். ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு பொருள் விற்கிறது 50 ரூபா கிடச்சுன்னா அந்த 50 ரூபா வச்சு நம்ம கரண்ட் பில் இருக்குது, கடை வாடகை இருக்குது, நம்மளுடைய சேலரி எடுக்கணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு கடை வைக்கணுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க எத்தனையோ பேர் கடை வச்சுருக்கிறவங்க என் வீடியோவை பார்த்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நிறைய பார்த்திங்கன்னா மீஷோ, ஃப்ளிப்கார்டு, அமேசான் இப்படி நிறைய வீடியோ பொருளாக வந்து ஆன்லைனில் சேல் வந்ததுனால இன்னமும் கூட நம்மளுடைய ரீசேலர் வந்து நிறையா பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. ஆனால் இப்போ என்னென்னா அமேசானில்
நம்மளை போட கடை வச்சுருக்கிறவங்க இங்கேருந்து செட்டு அங்கே செஞ்சு கொடுத்து ஆன்லைன் மூலிமா செஞ்சு அது மாதிரி ஒரு செட்டு வந்துச்சு. நம்ம கடையில் 1500 ரூபாய்க்கு ஐவா செட்டு வச்சுருக்கோம். அவர் அதையே ஆன்லைனில் வந்து 1800 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, 400 ரூபா அதிகமாக. நம்ம இங்கே வந்துட்டு அதுக்கு லாபம் வச்சு தான் கொடுக்குறோம். இருந்தாலும் இது இங்கேருந்து அங்கே போய் அங்கே இருந்தீங்க வாங்குங்க, தப்பு இல்லை. கிடைக்காத பொருளை அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்க, கிடைச்ச பொருளை உங்கள் ஊரில் லோக்கல் கடையில் தயவு செஞ்சு அதை வாங்குங்க. ஏன்னா நீங்கள் வாங்குறது மூலியமாக தான் லோக்கல் உள்ளார இருக்கக்கூடியவங்களாம் பயனடைவாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நான் இதை பற்றி தெளிவாக பேசுகிறேன். ஏன்னா இப்போ நம்ம ஒரு வீடியோ போட வந்தோன்னா அதில் சப்வூஃபரை பற்றி போட வந்தோம். இதை நம்ம பேசும்பொழுது என்னென்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்ல வந்தீங்களோ அதை கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு கமெண்டில். நான் கண்டிப்பாக கடை வச்சுருக்கிறவங்க எல்லாத்துக்கும் உண்டான ஒரு வீடியோ ஒன்று போடணும்னு இருக்கேன். அடுத்ததாக வந்து நம்ம கடையில் வந்து பிரிண்ட்ரு ஒன்று வாங்கினேன், அது நல்லா போயிட்டுருக்கு, அதை பற்றி வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திப்போம். உங்கள் ஆர்கேவி.